ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரமே நம்ம கையலுடைய மனசு மாதிரி பாலுவும் ஆனந்தியும் தான் சேருவாங்க அப்படின்னு யாரெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கள் லைக் பண்ணிக்கோங்க. அவங்க இப்போ பார்த்திங்களா, நம்ம ஷாலினி எப்படியாவது 2 பேரையும் சேர்த்துடணும், 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆனந்தி கிட்ட பார்த்திங்களா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷாலினி கண்டிப்பாக கையலுடைய மனசை மாற்றுவாங்க. இப்போ அதே போல் தான் நம்ம மீனாட்சி அம்மா தேவையில்லாமல் தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதாவது என்னுடைய அம்மா சொல்கிறது எல்லா விஷயமும் உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயத்த கூட காது கொடுத்து கூட கேட்காம, பொறுமையாக கேட்காம, எல்லா விஷயத்துக்கும் அவங்களே முடிவு பண்ணிவிட்டு எல்லாமே இவங்களுடைய தப்பு, இந்த குடும்பமே சரியில்லை அப்படின்னு அவங்களா சொல்லும்போது நம்ம என்னத்தை பண்ண முடியும்? நம்ம என்ன போயிட்டு கூட்டிகிட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா சொல்ல முடியும்? அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால் அவங்க தானே கோவப்பட்டு போயிட்டாங்க. அவங்க போனால் என்ன, போகட்டும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில் நம்ம ஷாலினி பார்த்திங்களா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஷாலினியுடைய பேச்சை கேட்டு பார்த்திங்கன்னா குடும்பமே அலறி போய் நிற்குது. ஏன்னா இந்த கல்யாணம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த ஷாலினி என்ன இப்படி ஆப்போசிட்டாக பேசுகிறாளே, இதுக்கு ஏதோ காரணம் இருக்குது. கண்டிப்பாக நம்ம கையில் பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஷாலினியும் ஆனந்தியும் நடு ரோட்டில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுனால தான் ஷாலினிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான் என்ன அப்படின்ற விஷயம் தான் எனக்கு புரியலை. ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையல் பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நம்ம ஷாலினியும் ஆனந்தியும் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் நம்ம ஆனந்தியோடைய மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயமும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அவன் ஒரு ஆட்டோ டிரைவர் தான். அதனால் அவனை நான் அறியாமலே நான் லவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை நான் காப்பாற்றுறதா, இந்த குடும்பத்துடைய மானத்தை நான் காப்பாற்றுறதா, இல்லை அவங்களோட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கை ஆரம்பிக்கிறதா, வாழ்கிறதா, அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு எனக்கு எதுவுமே புரியல. ஆனால் கோயிலுக்கு போனது நான் தெரியாமல் தான் போனேன். கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது. இது பாலுவோடைய அண்ணன் தான் ஏற்பாடு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி பார்த்திங்கன்னா எல்லா உண்மையும் ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச உண்மை பார்த்திங்கன்னா இப்போ கூடிய சீக்கிரமே நம்ம கையிலுக்கு தெரிய போகுது. இப்போது அதாவது இந்த உண்மை தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம மீனாட்சி அம்மா வீட்டுக்கு பார்த்திங்கன்னா போயிட்டு பேசிட்டு வர போகிறாங்க. ஏன்னா, என்ன மேடம் நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டம் என்னென்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற கஷ்டம் என்னென்னு உங்களுக்கு புரியுதா? என்னுடைய தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு, கல்யாணம் நடந்திருக்கு. இப்போ என் தங்கச்சி வாளாவிட்டியாக என் வீட்டில் இருக்கா, அவளுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி மேடம் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கிற வழி என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம கையல் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இறங்கி பேசுகிறாங்க. இப்போது நம்ம மீனாட்சி அம்மாவுடைய மனசு மாறுது. ஏன்னா கையிலுடைய கஷ்டமும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எல்லார்கிட்டையும் சொல்லி ஷேர் பண்ணி சந்தோஷமாக பேசிக்கிற விஷயம் இல்லை. யாராக இருந்தாலுமே இது யாருக்குமே தெரியக்கூடாது. அதே போல் யாருக்குமே தெரியாமல் தேவியுடைய வாழ்க்கையை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்குவாங்க. கையிலுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. ஆனால் இப்போ புரியுது கையில் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம மீனாட்சி அம்மாவுக்கு புரிய வந்துருச்சு. இந்த ஒரு விஷயத்தில் புரிய வந்தது தப்பு. ஏன்னா மீனாட்சி அம்மா கோபத்தோடவே விலகி போயிருந்தா கண்டிப்பாக இந்த சம்மந்தமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவி விட்டுட்டு இன்னொரு பக்கம் பாலுவோடைய நம்ம ஆனந்தியை சேர்த்து வச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மாவுடைய மனசை நம்ம கையில் மாற்றிட்டாங்க. சரி, இது எல்லாம் போகட்டும், இது எல்லாம் நான் கெட்ட கனவாக நினச்சி மறந்து விட்டுடுறேன். ஆனால் இப்போ மறுபடியும் நான் ஆனந்தியவே நிச்சயதார்த்தம் எடுத்ததாகவே இருக்கட்டும், கல்யாண ஏற்பாடெல்லாம் சிறப்பாக செய்யலாம் அப்படின்ற மாதிரி மனசு மாறி நம்ம மீனாட்சி அம்மா வரப்போகிறாங்க. இப்போ தான் மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது நம்ம கையலுக்கு. இப்போது அதாவது மீனாட்சி அம்மாவுடைய மனசை மாற்றின பிறகு நம்ம ஆனந்தியோடைய மனசு என்ன அப்படின்ற விஷயம் புரிய வரும்போது நம்ம கையல் மேலே மிகப்பெரிய பழி விழப்போகுது. ஏன்னா இங்கேயும் சம்மதம் பேசிட்டு அங்கேயும் பாலு கூட, அதாவது ஆனந்தியோடைய லவர் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறீங்களா, நீங்கள்லாம் ஒரு குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி அம்மா பேசுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது.
ஆனால் நம்ம கயல் பார்த்திங்கன்னா தானாக போயிட்டு வலைக்குள்ளே விழுந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆனந்திக்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசி அவளுடைய மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் வந்து காமாட்சி அம்மா வீட்டுக்கு, அதாவது மீனாட்சி அம்மா வீட்டுக்கு பார்த்திங்கன்னா போயிருக்கணும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு மீனாட்சி அம்மாவுடைய மனசை மாற்றிட்டாங்க. இப்போது அவங்களும் சரி, அவங்களுடைய ஹஸ்பண்ட் சரி, அவங்க அதாவது ஆனந்திக்கு பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளையும் சரி, எல்லாமே வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வரும்போது இப்போது ஆனந்தியுடைய உண்மை என்னன்னு நம்ம கயலுக்கு தெரிய போகுது. இப்போது கயலுடைய நிலைமை என்ன அப்படின்னா, பேசின இடத்துல சம்மதம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதா, இல்லை ஆனந்தியுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு ஆனந்திக்கு பிடிச்சவனோடைய சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அப்படின்றது எதுவுமே தெரியாமல் நம்ம கயல் பார்த்திங்கன்னா இப்போ நிற்க போகிறாங்க. இந்த பக்கம் போகிறதா, அந்த பக்கம் போகிறதா, எந்த பக்கம் போகிறதுன்னு எனக்கு தெரியலையே. அதாவது எந்த பக்கம் போனாலுமே வந்து நம்ம கயல் மேலே பழி விழ போகுது. ஏன்னா நம்ம பேசினபடியே வந்து பெரிய இடம் அதாவது மீனாட்சி அம்மா வீட்டிலேயே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கும்போது நம்ம ஆனந்தி சந்தோஷமாக இருக்குவாங்களா, சந்தோஷமாக வாழுவாங்களா அப்படின்றதே வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஆனந்தியுடைய மனசு புரிஞ்சுக்கிட்டு ஆனந்தியுடைய சந்தோஷம் தான் முக்கியம், பாலுவோடைய சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பாலுவோடைய சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சா மீனாட்சி அம்மாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவங்களுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்கும். என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு நான் வந்து உங்களுடைய குடும்பத்தில் வந்து நான் பொண்ணு எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய விஷயம். இருந்தாலும் என்னை வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே, எங்களை வந்து நடுத்தெருவில் நிறுத்திட்டீங்களே, எங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டீங்களே, கேவலப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கேள்வி கேட்க போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அவமானப்பட போகிறாங்க. எங்கள் பொண்ணு எடுத்தவங்க வேறு ஒரு இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களாமே, உங்கள் பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி தரலையாமே, அப்போ உங்கள் பையனுக்கு என்ன குறை, நீங்கள் என்ன டார்ச்சர் கொடுத்தீங்க, நிறைய பண காசு எதிர்பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து அக்கம் பக்கம் எல்லாம் வந்து பேச ஆரம்பிக்குவாங்க. இதனால் வந்து இடிஞ்சு போன நம்ம மீனாட்சி அம்மா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆழ்ந்த துன்பத்தில் இருக்க போகிறாங்க. மீண்டு வெளியே வர்றதுக்கே வந்து மிகப்பெரிய விஷயமாக இருக்க போகுது. ஆனால் நம்ம ஆனந்தியுடைய கல்யாணத்தில் இப்படி ஒரு குழப்பம் ஏற்படும் அப்படின்னு யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்துக்குமே காரணமே வந்து நம்ம ஆனந்தி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பொண்ணு கேட்டு வரும்போதே ஆரம்பத்திலே வந்து உண்மை என்ன, என் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தா எந்த விதமான பிரச்சனையுமே வந்து இல்லாமல் போயிருக்கும். அதாவது மீனாட்சி அம்மா கேட்கும்போதே வந்து தர்மலிங்கம் கேட்கும்போதே வந்து இல்லை ஆனந்தியுடைய மனசுக்குள்ளே வேற யாரோ இருக்காங்க, அதனால் வந்து அவளுடைய மனசு அவளுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அதனால் வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் பார்த்திங்கன்னா அப்போவே சொல்லி உண்மையை சொல்லியிருப்பாங்க. இப்போது எல்லா விஷயமும் முடிஞ்சு நிச்சயதார்த்தம் எல்லாம் நடந்த பிறகு கல்யாணம் நின்று போனால் நம்ம கையிலுடைய குடும்பத்துக்கும் அசிங்கம், அதே போல் வந்து நம்ம மீனாட்சி அம்மாவுடைய குடும்பத்துக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அசிங்கம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா பாலுவும் பார்த்திங்கன்னா உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையாவது, அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்க யார்கிட்டையாவது சொல்லியிருந்தால் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஷாலினி மூலிமா பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கே வந்து தெரிய போகுது. ஆனால் ஷாலினியும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து கையல்கிட்ட ஓப்பனாக சொல்கிறதுக்காக தான் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.